அனைவருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகம், தமிழ் சினிமாவையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். படம் தயாரிப்பாளர் திரு ஜான் மேக்ஸ் சார் அவர்கள் சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனாலதான் எனக்கு அவருக்கு ஒரு ஐக்கியம். காலையில எழுந்தாருன்னா நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். வீட்டுக்கு போகிற வரைக்கும் சினிமா மட்டும்தான் யோசிப்பார். ஸோ சினிமாவில் அப்படி வாழறது சில இனங்கள் இருக்குது தயாரிப்பாளர்களில். அதில் ஒரு முக்கியமான தயாரிப்பாளராக திரு ஜான் மேக்ஸ் சார் இருக்கிறாரு. எவ்வளோ பணங்கள் கொடுத்தாலும் அவர் படம் தான் எடுப்பார். அந்த படம் எடுக்கிறது, கதை கேட்கறது, அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறது, இதிலேயே தன்னுடைய அர்ப்பணிப்பை தியாகம் செய்வதில் சில தயாரிப்பாளர்களில் இவரும் ஒருவர். அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். ஒரு படம் தொடர்ந்து பயணப்பட்டு அந்த படம் திரைக்கு வருவதற்கு தொடர்ந்து ஒரு இயக்குனருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். அதுவும் முதல் படைப்பில் வரக்கூடிய இயக்குனர்கள் மிக அர்ப்பணிப்போடு இருந்தால் மட்டுமே அந்த படங்கள் ஸ்கிரீன் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு தடுமாற்றங்களுக்கு படங்கள் ஒரு படத்தை ரெடி பண்றதுக்கு. உதாரணங்கள் பல படங்கள். ஆனால் படத்தினுடைய இயக்குனர் நாஞ்சில் அவர்கள் இந்த படத்தை சுமந்து கொண்டு பல வருடங்களாக தன்னுடைய அர்ப்பணிப்பை முழு மூச்சாக செலுத்தியிருக்கிறார். ஏதோ சினிமாவுக்கு வந்தோம், படம் பண்றோம் அப்படின்ற உணர்வுகள் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தானே அந்த நம்மளை நம்பி எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் வெளியே வர வேண்டும் என்பதில் மிக ஆணித்தரமாக தொடர்ந்து இன்று வரை அந்த படத்திற்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இயக்குனர்கள் இருந்தால் மட்டுமே அந்த படைப்புகள் வெளியே வருகிறது. ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இயக்குனர் தான் பொக்கிஷம். இயக்குனர்கள் தடுமாற்றத்தை உருவாக்கினால் அந்த படம் வெளிவருவதிலே பல சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கு கிடைத்த இயக்குனர்களில் நாஞ்சில் அவர்கள் எனக்கு தெரிந்து முழு மூச்சாக இந்த படத்தில் 24 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார். தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். தன் படைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதற்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார். அந்த படத்தை மிக உயிரோட்டமுள்ள ஒரு படமாக காட்டு பகுதியில் இசையை உருவாக்கி, காடே ஒரு இசையால் இருக்கும், போய் நின்னா சில்லு சில்லுன்னு இருக்கும். ஆனால் அந்த காட்டில் எடுக்கப்பட்ட படத்திற்கே ஒரு இசையை மிக தெல்ல தெளிவாக தொடர்ந்து இதற்காக நூற்றுக்கணக்கான நாட்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு இசைக்கூர்வையும் மிக தெளிவாக வடிவமைத்து கொடுக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுந்தர் சி பாபு அவர்களும் இந்த படத்தினுடைய ஒரு உயிர் நாடி. ஒரு நல்ல படங்கள் வெளியே வருவது ரொம்ப கஷ்டம், நல்ல படம் எடுக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் அப்படி ஒரு நல்ல படம், இந்த படத்திற்கு கண்டிப்பாக தமிழக அரசாங்க விருது உண்டு. ஏனால் நாட்டில் மலையை பாதுகாப்பதில் எப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது போல இதில் ஒரு அழுத்தமான ஒரு கதை இருக்கிறது. மைனாவுக்கு பிறகு இந்த படம் ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய கதைகள் இருந்தாலும் அந்த கதைக்கு உயிரோட்டத்தை நிறுத்தக்கூடிய ஒரு நடிகர் நடிகைகள் தேவைப்படுகிறார்கள். மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ளே அந்த படத்தை வெளியே தூக்கி எறியக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த படத்திற்கு ஆண்ட்ரியா அவர்கள் ஒரு பலத்தை சேர்த்திருக்கிறார். அதே போல் அந்த படத்தில் ஒரு புதுமுக ஹீரோன்னு சொல்லலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அவர் பார்க்கும்போது அப்படி தெரியாது. நானே பல நாள் பார்த்திருக்கேன். ஆனா படம் பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு நடிப்பு இப்படி இருக்கா அப்படின்றப்பல நீங்க டைலர்ல பார்த்திருப்பீங்க. இந்த படத்துக்கு அவர் பெரிய பலமா இருக்கும். ஒரு யதார்த்தமான
ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க அந்த தம்பி. இதெல்லாம் ஒரு பெரிய பலம். சலீம் கோஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட மாபெரும் நடிகர் அவரெல்லாம் அந்த படத்துல அப்படியே மிரட்டியிருக்கார். இப்படி தொடர்ந்து ஒரு படங்கள் கஷ்டப்பட்டு தன் உழைப்பை செலுத்தி மிக தெல்ல தெளிவாக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரும்போது இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படமாகவும் அது வெற்றி படமாக அமையும். அந்த வரிசையில் ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய இருக்கிறது. இந்த இசை விளையாட்டுக்கு மிகவும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, நாம் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு வழிகாட்டியாக இருந்த திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் இங்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஒரு படங்கள் எடுத்தால் அந்த படத்தை இருந்து நம்ம கொண்டு போய் எல்லாருமே சினிமாவில் இருக்க கொண்டு போய் சேர்த்தாதான் அது போய் வெளி உலகத்துக்கே தெரியுது. அப்படி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஜான் மேக்ஸ் சாருக்கு ஒரு ராசி இருக்கு. அவர் படம் எடுத்துட்டு ரொம்ப போராடி எடுத்துட்டே இருப்பார், சைலண்டாவே இருப்பார், கவலையே பட மாட்டார். ஆனால் அந்த சினிமாவையே நேசித்துக் கொண்டிருப்பதினால் அவருக்கு ஒவ்வொரு படத்திலும் ஒரு நல்லவர்கள் அமைவார்கள். அப்படி இந்த படத்தையும் தூக்கி நிறுத்துவதற்கு மிக சினிமாவை நேசிச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சசிகலா புரொடக்ஷனுடைய நிறுவனர் திரு ஆண்டனி தாஸ் அவர்கள் இந்த படத்தை எடுத்து வாங்கி முடித்து அந்த பேனர் சேர்க்கும் போதே இந்த படம் வெளியே வரும் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்தது. ஆனால் காலங்கள் நேரங்கள் ஒவ்வொன்றும் கடந்துட்டே வருது. எல்லாம் படங்கள் ரிலீஸு நிறைய வரமுறை போயிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாப்புல அந்த நேரம் வரும்போது அந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும். அந்த நேரம் சரியான நேரத்தில் ஜான் மேக்ஸ் சாருக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதே போல் சசிகலா புரொடக்ஷன்ல இந்த படம் கண்டிப்பாக பேசப்படக்கூடிய அவருடைய படைப்புகளில் அவர் எடுத்து வெளியீடு செய்கிற மிக பிரம்மாண்ட படத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெயரை இந்த படம் உருவாக்கும். திரு நாஞ்சில் அவர்கள் இந்த படம் பல நாள் சுமந்திருக்கும். இந்த பல நாள்னா இரவு பகல் பாராமல் இந்த படத்தை முடிப்பதற்காக பல நாள் உழைச்சிருக்கும். அந்த படம் வெளிவருவதுதான் ஒரு இது. அதை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியனும் இதுக்காக உழைச்சிருக்காங்க. இந்த படம் வெளியே வந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி நாஞ்சில் அவர்கள் இந்த படத்திலிருந்து ஒரு பெரிய இயக்குனராக வர வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.